உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். பக்கம் 113வது பக்கம். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். 38வது வசனத்தை ஒருவர் மறுபடியும் வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த நாள் உலகம் முழுவதிலும் பாம் சண்டே என்று அனுசரிக்கப்படுகிறதான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாள் சரித்திரத்திலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு நாளாக காணப்படுகிறது. பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் கழுதையின் மீது அவர் ஒரு ராஜரீக கம்பீரத்தோடு கூட எருசலேம் பட்டணத்துக்குள்ளே அவர் வெற்றி பவனியாக நுழைகிறதான அந்த சம்பவத்தை குறிப்பிடக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி தான் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாட்களில் அது அழைக்கப்படுகிறதாக நாம் காண முடியும். அங்கே சுற்றி இருந்ததான ஜனங்கள், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை வாழ்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அவரை புகழ்கிறதாக நாம் பார்க்கிறோம். உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் பரலோகத்திலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை ஜனங்கள் புகழ்கிறார்கள். அந்த புகழ்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவானவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவரை குறித்து வேதத்தில் 30 வயது வரைக்கும் நாம் எப்படி காண முடியும் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார். மாட்டு தொழுவத்தில் முன்னணியில் அவர் கடத்தப்பட்டு கந்த துணியிலே பொதியப்பட்டு அப்படியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து காட்சி கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக நாம் வேதத்தில் எங்கு பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய 13வது வயதில் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய பெற்றோரோடு கூட பண்டிகைக்காக எருசலேம் இருக்கும் பொழுது அங்கே வேதபாரகர்களோடு பரிசேயர்களோடு வேத வசனங்களை குறித்து அவர் தர்க்கித்து கொண்டிருக்கிறதாக நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் வேதபாரகர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பெற்றோர் அவரை என்ன செய்கிறார்கள்? விட்டு ஒரு நாள் தூரம் பிரயாணப்பட்டு தங்களுடைய இல்லத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கூட்டத்தில் இருப்பார் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர்கள் கடந்து போகிறார்கள். பின்பதாக அவர்கள் தேடி பார்க்கும் பொழுது
இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு இல்லை. உடனே அவருடைய பெற்றோர் திரும்பி எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார்கள். அங்கே தேடி பார்க்கும் பொழுது தேவாலயத்தில் உட்கார்ந்து அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். வேத வசனங்களை குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருந்ததாக நாம் காண முடியும். பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தேடினோமே என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தங்களுடைய இல்லத்துக்கு கடந்து போகிறார்கள். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நாம் வேதத்தில் எங்கு வாசிக்க முடியும் என்று சொன்னால், அவர் முழு நேர ஊழியத்துக்காக அவருடைய 30வது வயதில் வெளியே புறப்பட்டு வருகிறார். அவர் சோதிக்கும்படியாக பிசாசினாலே என்ன செய்யப்படுகிறார்? அவர் மலைக்கு கொண்டு போகப்படுகிறார். 40 நாட்கள் அவர் உபவாசித்து பின்பதாக பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஊழியத்துக்குள் கடந்து வருகிறார். யோவான் ஸ்நானகரிடத்தில் போய் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்கிறதாக நான் பார்க்கிறோம். அதிலிருந்து அவருடைய ஊழியம் தொடங்குகிறது. அவருடைய ஊழியத்தை முதலாவது அற்புதத்தை காண ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் செய்கிறதாக நாம் காண முடியும். அங்கே தேவன் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். அன்பான தேவ ஜனமே, இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் தன்னை ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக, நல்வழி காட்டுகிறவராக, சாந்த குணமுள்ளவராக மக்களுக்கு வெளிப்படுத்தினார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினவராக வெளிப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? மரித்த லாசருவை அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 4வது நாள் அவரை உயிரோடு எழுப்பினதாக நம் வேதத்தில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அவருடைய அற்புதம், அவருடைய தெய்வத்துவம் அந்த இடத்துல விளங்குகிறதாக நாம் பார்க்கிறோம். 3 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஊழியம் நிறைவடையும் நேரத்தில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறதற்கு முன்பதாக 4 நாட்கள் முன்பதாக அவர் என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு தம்முடைய சீஷர்களோடு கூட வெற்றி பவனி போகிறதான சம்பவம் தான் இந்த நாளை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அன்பான தேவ ஜனமே, இப்பொழுது ஆண்டவர் வெற்றி பவனி போகும்படியாக எருசலேமை நோக்கி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அன்பானவர்களே, இயேசு போகிறதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக போகிறார்? அவருக்கு நன்றாக தெரியும், தனக்காக ஒரு சிலுவை காத்திருக்கிறது, தமக்காக மரண தண்டனை காத்திருக்கிறது, நமக்காக சாட்டை அடிகள் காத்திருக்கிறது, நமக்காக இன்னும் பல விதமான உபத்திரவங்கள் காத்திருக்கிறது என்பது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். அப்படி தெரிந்தாலும் கூட அதை குறித்து ஆண்டவர் சற்றும் கலங்காதபடி, அதை குறித்து பயப்படாதபடி ஆண்டவர் தம்முடைய அந்த வேளை வந்த உடனே தம்முடைய சீஷர்களோடு அவர் முந்தி நடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடந்து வந்து ஆண்டவர் இப்பொழுது சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்கிறதை காண்பீர்கள். அந்த கழுதை என்ன செய்யுங்கள்? நீங்கள் எனக்காக அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்புகிறார். யாராவது உங்களை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியது, அது எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் அனுப்பி விடுவான். அதே போல அவர்கள் போய் பார்க்கிறார்கள், அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அங்கே நடக்கிறதான சம்பவம், இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் கொண்டு வந்தவுடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வஸ்திரங்களை அந்த கழுதையின் மீது போட்டு இயேசு கிறிஸ்துவானவரை கழுதையின் மீது அமர வச்சு அவரை அழைத்து கொண்டு எருசலேமுக்கு வருகிறார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் பெத்தானியாவில் இருந்து இப்பொழுது புறப்பட்டு அவர் ஒலிவ மலைக்கு வருகிறார். ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவர் கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக எருசலேமுக்கு, எருசலேம் பட்டணத்தினுடைய கிழக்கு வாசல் வழியாக
அவர் உள்ளே பிரவேசிக்கிறதாக நான் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இந்த சம்பவத்தில் 2 காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவது, இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவானவர் வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசித்தது எதேச்சியாக நடந்ததான சம்பவம் அல்ல. இது ஏற்கனவே ஆண்டவரால் திட்டமிடப்பட்டதான சம்பவம். இயேசு கிறிஸ்துவானவருடைய கல்வாரி சிலுவை, கல்வாரியில் அடிக்கப்பட வேண்டியது எப்படி ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டிருந்ததோ அதே போல ஆண்டவர் இப்பொழுது வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசிப்பது தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி இவருடைய இந்த கழுதையின் மீது அவர் வெற்றி பவனி எருசலேமுக்குள் வருகிறதை குறித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எடுத்தவர் வாசியுங்கள். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலோ கழுதை குட்டியாகிய மரியின் மேலோ ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இங்கே நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில், லூக்கா சுவிசேஷத்தில், கிட்டத்தட்ட எல்லா சுவிசேஷங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் வெற்றி பவனி வருகிறதை குறித்து பல 100 வருடங்களுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 400-500 வருடங்களுக்கு முன்பதாக சகரியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலை பொழுதில் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்களை ஆண்டவர் ஏற்கனவே முன் குறித்து வைத்திருக்கிறார். சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறும். அன்பான தெய்வ ஜனமே, இப்பொழுது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வருகையின் நாள். இந்த ஆண்டவருடைய வருகையின் நாள் தேவனாலே அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே ஆண்டவர் ஒரு நாளை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அவர் குறித்த நாளிலே நிச்சயமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் வரப்போகிறார். அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும், அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது 8:28 சகலமும் நன்மைக்கேதுவாக அவர் மாற்றி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை நாம் ஒரு குறித்த நேரத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்பட்டிருந்திருக்கலாம். அந்த காரியங்கள் நமக்கு தடைப்படும் பொழுது மனசுல ரொம்ப பாரத்தையும் கவலையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இந்த காரியம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி. ஆனால் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒருவேளை ஒரு காரியம் தடைபட்டிருக்குமானால் அது ஆண்டவர் நியமித்த நாள் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் குறித்த நாளிலே, ஆண்டவர் குறித்த வேளையில நம்முடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதான காரியம் இந்த வேத பகுதியில் நிறைவேறுகிறதை நாம் உணர முடியும். அன்பான தேவ ஜனமே, இங்கே நான் பார்க்கிறோம் பாருங்க, இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஆண்டவருடைய சீஷர்களே அதை குறித்து உணராதபடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்கள். யோவான் சுவிசேஷம்
12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 12:16. இவைகளை பாருங்க, ஆண்டவர் சிலுவையில வெற்றி, அதாவது இந்த கழுதையின் மீது ஏறி ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே வெற்றி பவனி போகிறதான இந்த காட்சியை அவர்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் கூட தான் போனாங்க. ஆனா ஏன் இப்படி நடக்கு, எதுக்காக இப்படி நடக்கு, நாம எல்லாம் ஏன் இதை செய்யறோம், அதை அவங்க துவக்கத்தில் அறிந்து கொள்ளவில்லை. வாசிங்க. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, துவக்கத்திலே அவர்களுக்கு தெரியல, சிஷ்யர்களுக்கு தெரியல. அவருடைய சிலுவையில் அடிக்கப்பட போறேன்னு சொல்லிட்டு கூட ஆண்டவர் சிஷ்யரிடத்துல சொல்றாங்க, அதையும் அவங்க புரிஞ்சிக்கல. ஆரம்பத்தில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில சம்பவங்கள் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது நமக்கு புரியாத. அன்பான தேவ ஜனமே, நாம ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் சரியாய் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நமக்கு செய்து கொடுக்கிற தேவன். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அவர் குறித்த காலத்திலே அது தடைப்படாது, அது தாமதமாகாது, சரியாய் நடக்கும். அதைதான் இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் வெற்றி பவனி வருகிறதான காட்சி ஆண்டவர் குறித்த நாளிலே சரியாக அது நடைபெற்று முடிந்ததை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறதற்கு 4 நாட்கள் முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஏற்கனவே முன்குறித்தபடி தீர்க்கதரிசியினால் அவரை குறித்து உரைக்கப்பட்டபடியே அவர் என்ன செய்கிறார், ஒரு கழுதையின் மீது அமர்ந்து அவர் எருசலேமுக்குள் வெற்றி பவனியாய் போகிறார். இவ்வளவு நாட்களும் ஆண்டவர் தன்னை ஒரு சாந்தமுள்ளவராக வெளிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னை ஒரு மேசியாவாக அந்த தேசத்துக்குள் வெளிப்படுத்துகிறார். எருசலேம் ஜனங்கள் அவரை குறித்து புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். உன்னுடைய ராஜா, இங்கே அதை தான் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, தெளிவா நம்ம வேதத்தில் நம்ம அருமையா வாசிக்க முடியும் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இந்த ஜனங்கள்லாம் பாருங்க, யாரும் சொல்லி கொடுத்தா சொன்னாங்க இல்லை. அவருடைய ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுது பாருங்க. உன் ராஜா கழுதின் மீது ஏறி வருவார், எருசலேமே என்ன செய்ய கம்பீரி, சியோனே களிக்கூறு. இயேசு ராஜா என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், கழுதையின் மீது ஏறி வெற்றி பவனியாய் வந்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த கழுதை என்பது நம்முடைய ஊரில் தான், நம்முடைய தேசத்தில் தான் அது என்னது, ஒரு அற்பமான ஒரு மிருகமாக கருதப்படுகிறது. கலக்கத்திய நாடுகள்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கழுதை என்பது ஒரு ராஜரீக மிருகமாக அது காணப்படுகிறது. அந்த நாட்களிலே ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது குதிரையில் போவாங்க. யுத்தம் முடிஞ்சு வெற்றி பெற்று சந்தோஷத்தோடு தன்னுடைய தேசத்துக்குள்ள வரும் பொழுது கழுதையின் மீது ஏறி தான் வருவாங்க. இதுதான் அந்த நாட்களுடைய கலாச்சாரம், தேசத்தினுடைய கலாச்சாரம். இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாதி ராஜாவாக வெற்றி பவனியா உள்ள போறாரு. அவருடைய செயல்பாடுகள் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைச்ச இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயானாலும் உனக்கு நலமாயிருக்கும். அன்பான தேவ ஜனமே, இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்துக்கு எவ்வளவு தீர்க்கதரிசிகள், எவ்வளவு எச்சரிப்பின் வார்த்தைகள், எவ்வளவு கர்த்தருடைய செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அது என்ன செய்யல, மனம் திரும்பல. அதனையோடு கண்ணீர் விட்டு அழுகிறார். உள்ளே போகிறார். தேவாலயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தேவாலயத்துக்குள்ளே என்னது வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறதான ஆராதனை இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு சாட்டை எடுத்து
அடித்து எல்லாத்தையும் துரத்துகிறதாக நான் பார்க்கிறோம். அவருடைய அதிகாரத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதில் நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு கடவுள் அல்ல. அவர் ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அன்பான தேவ ஜனமே, அவர் குறித்த நேரத்தில் சரியாய் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோம். நல்லது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு வரும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நியமித்தது ஒருபோதும் தடைபடாது. குறித்த காலத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ரெண்டாவது காரியம், இதில் உள்ளதான கேரக்டர்ஸ். 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். முதலாவது, இந்த சம்பவத்தினுடைய கதாநாயகனாக காணப்படுவது இயேசு கிறிஸ்துவானவர். முக்கிய இடத்தை பெறுகிறார். இரண்டாவது, ஒரு கழுதை. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை புகழ்கிறதான திரள் கூட்டமான ஜனங்கள். அன்பான தேவ ஜனமே, சுருக்கமாக இந்த 3 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவானவர். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை ஒரு மேசியாவாக வெளிப்படுத்தும்படி கழுதையின் மீது வெற்றி பவனியாக எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் எப்படி சொல்லுகிறார்? அவர் எப்படிப்பட்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதை தான் 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கழுதையின் மீது கழுதை குட்டியின் மீதும் அவர் என்ன செய்கிறார்? ஏறி வருகிறார். ஆண்டவரை குறித்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் நீதியுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நீதியின் பக்கம் நிற்பார். இன்னைக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, அநியாயம் பண்ணுறவன் என்ன செய்யறான்? கொளுத்து போயிருக்கான். அநியாயம்தான் என்ன செய்யுது? தலை வாங்கிட்டு இருக்குது. நாம் அநேக நேரங்களில் என்ன சொல்கிறோம்? மன வேதனைப்படுறோம். ஆண்டவர் குறித்த நேரத்தில் நிச்சயமாக நமக்கு என்ன செய்வார்? நீதியை நிலைநாட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அநியாயங்கள் நிச்சயமாக தோற்று போகும். அநியாயம் எப்போவுமே அது என்ன செய்யாது? தலை தூக்கி நிற்காது. அநியாயத்துக்கு முடிவு கட்டும்படி தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்தார். எனவே அன்பான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நீதியுள்ளதான தேவன். நம்முடைய வாழ்க்கையில நீதியின் சூரியனாய் வெளிப்படுகிறதான தேவன். நீதியை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிலைநாட்டுவார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். அவர் ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்கள் இருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நம்மை ரட்சிக்கும்படியாக பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய ரத்தத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன சிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவரை தகுதிப்படுத்துறார். பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகும்படி அவர் என்ன செய்யறாரு? அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ரட்சித்து கொண்டு போகிறார். 2வது காரியம், இந்த பூமியில் காணப்படுகிறதான பிரச்சனைகளிலிருந்து ஒரு ரட்சிப்பு. பூமியில் காணப்படுகிறதான போராட்டங்களில் இருந்து ஒரு ரட்சிப்பு. பூமியில் காணப்படுகிறதான எல்லா விதமான நெருக்கங்களில் இருந்தும் ஒரு ரட்சிப்பு. அவர் ரட்சிக்கிறதான தேவன். பூமிக்குரிய போராட்டங்களில் இருந்தோம், ஆவிக்குரிய போராட்டங்களில் இருந்தோம் நம்மை ரட்சித்து நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளா சாட்சியா ஜீவிக்க உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளதான தேவன். 3வது காரியம் நாம் பார்க்கிறோம், அவர்
தாழ்மையுள்ளவருமாய். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் குறிப்பிடும்போது சொல்றார், மரண பரியந்தம் அவர் என்ன செய்தாராம்? தன்னை தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவர் ராஜாதி ராஜா, ஆனா அந்த பூமியில வரும் பொழுது அவர் என்ன செய்தாராம்? அடிமையின் ரூபம் எடுத்து. அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பதாக அந்த போர்ச்சவர்கள் காரி துப்புனாங்க. அவர் பெரிய யார்? அவர் கடவுள். அவர் நினைச்சாருன்னா என்ன செஞ்சிருக்க, ஒரு பார்வையிலே அவங்கள அடிச்சிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. தாழ்மை உள்ளவராக தன்னை தாழ்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை மேன்மைப்படுத்தும்படி நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ரெண்டாவது இதில் நாம் பார்க்கிறதான கேரக்டர் ஒரு கழுதை. அந்த கழுதையை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். வாசிங்க, மார்க் எழுதினதான சுவிசேஷம் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 11ஆம் அதிகாரம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். போதும், அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ ஜனமே, இங்கே நான் பார்க்கிறதான காரியம், ஒரு கழுதை குட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த கழுதை குட்டி இயேசுவுக்கு தேவை. அன்பான தேவ ஜனமே, இந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார். இந்த கழுதை குறித்து நாம் 3 காரியங்கள் இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற கழுதை. கட்டுகள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர் பலவிதமான கட்டுகளிலே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் சில கட்டுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. நீதிமொழிகள் 5:22 நான் பார்க்க முடியும், பாவ கயிற்றினால் கட்டப்பட்டதான கட்டு. அதே போல லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நான் பார்க்க முடியும், அங்கே கூனியான ஒரு ஸ்திரீ தேவாலயத்தில் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவானவர் அவளை சுகமாக்குகிறார். அப்பொழுது அங்கே இருந்ததான பரிசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் குற்றச்சாட்டுகிறார்கள். ஓய்வு நாளாச்சே, இந்த ஓய்வு நாளில் நீர் சுகமாக்க கூடாது, உமக்கு மற்ற நாளெல்லாம் இருக்குல்ல, மற்ற நாளில் சுகமாக்க வேண்டியதானே, ஏன் ஓய்வு நாளில் எதை செய்கிறீரு? அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானாலே 18 வருடமாய் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஸ்திரியை குணமாக்க கூடாதா? அன்பான தேவ ஜனமே, அடுத்தபடி நாம பார்க்கிறதான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற கட்டு. இன்னைக்கு சாத்தான் நிறைய காரியங்களை கட்டி வச்சிருக்கிறான். சில ஆசீர்வாதங்கள் நமக்கு ரிலீஸ் ஆகாதபடி கட்டுகள் காணப்படுது. சிலருடைய குடும்பத்தில் வியாதியின் கட்டுகள் காணப்படுது. சில குடும்பத்தில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு தடையான கட்டுகள் காணப்படுது. அன்பான தேவ ஜனம், இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது போல, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே என்ன செய்கிறார்? அந்த கட்டை அவிழ்த்து விடுகிறதாக நான் பார்க்கிறோம். அந்த கட்டை அவிழ்த்து அதை என்ன செய்யுங்க? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் போகும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு என்னது? விடுதலை. இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் வரும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு நன்மைகள். இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் தான் நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், சாத்தானுடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும்.
இந்த கழுதைக்கு எப்படி அந்த கட்டிலிருந்து விடுதலை கிடைத்து இயேசுவினிடத்தில் வந்ததோ, அன்பான தேவ ஜனமே, நாமும் இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் நம்முடைய காரியங்களை கொண்டு வரும்போது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். இது கட்டப்பட்டிருந்த கழுதை. இரண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம் சொன்னா, இருவழி சந்தியில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெருவில் நின்று கொண்டிருந்ததான கழுதை, இருவழி சந்தியில் காணப்படுகிறதான கழுதை. அது எந்த பக்கம் போனதுன்னு தெரியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நாம திக்கு தெரியாம திணறி கொண்டு இருக்கிறோம். எதை எப்படி செய்கிறது, இந்த காரியத்துக்கு என்ன பண்றது, எந்த வழியை போனா நமக்கு காரியங்கள் நடக்கும், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அன்பான தேவ ஜனமே, அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படிதான் இயேசு தம்மண்டை அழைத்திருக்கிறார். இருவழி சந்தியில் நின்று கொண்டிருந்ததான கழுதை, தெருவில் இருந்ததான ஒரு கழுதை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே வருகிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவானவரிடத்திலே வரும் பொழுது இப்பொழுது நான் பார்க்கிறது என்னன்னா, கனப்படுத்தப்பட்டதான கழுதை. கட்டப்பட்டிருந்த கழுதை, இருவழி சந்தியில் நின்றிருந்த கழுதை, இப்ப கனப்படுத்தப்பட்டிருந்த கழுதை. இப்ப எப்படியெல்லாம் அதை கனப்படுத்தினாங்க பாருங்க. அதை தான் அந்த மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும் பாருங்க. வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள், அதன் மேல் ஏறி போனார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்போ பாருங்க, இந்த கழுதை தான் இப்போ எதில் நடந்து போய் இயேசுநாதர் மேலே இருக்காரு, கீழே என்ன செய்கிறாங்க, பாதையில் வழியில் வந்து வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. மரக்கிளைகளையும் என்னது அந்த என்னது குருத்தோலை மரக்கிளைகளையும் எல்லாவற்றையும் இலைகளையும் கொண்டு வந்து கட் பண்ணி கொண்டு வந்து வழியில் போடுறாங்க. அப்போ இந்த கழுதையினுடைய பாதம் அந்த கல்லில் படக்கூடாது. அதுக்கு என்ன கீழே துணியை விரிச்சிருக்காங்க, மரக்கிளைகளை போட்டிருக்காங்க, இலைகளை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பரப்பி வச்சு இப்போ அந்த கழுதை எங்கேயோ இருந்த கழுதை இப்போ எப்படி போகுது பாருங்க, ஒரு ராஜரீகத்தோடு அப்படி கம்பீரமாக போகுது. இப்போ அந்த கழுதைக்கு கிடைத்ததான வாழ்வு பாருங்க. இதுவரை யாரும் திரும்பி பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இயேசுவின் இடத்துல வந்த உடனே அதன் மேலே வஸ்திரம் போடப்பட்டது, அது நடக்கிறதுக்கு வஸ்திரம் போடப்பட்டது. வழிகளிலே கிளைகளை என்ன செய்தாங்க, வெட்டி போட்டு பரப்பினார்கள். அதன் மீது இந்த கழுதை நடந்து போனது. அன்பான தேவ ஜனமே, நம்ம இயேசுவின் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் தெரியுமா, உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். கொஞ்சம் நம்ம ஆண்டுக்குள்ளே வராமல் இருந்தப்போ உள்ளதான வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு ஆண்டவர் நம்மளை எப்படி மேன்மைப்படுத்தியிருக்கார், எவ்வளோ உயர்த்திருக்கிறார். இயேசுவண்டே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு மேன்மை உண்டு, ஒரு கனம் உண்டு, ஒரு உயர்வு உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அன்பான தேவ ஜனமே, இந்த கழுதை அப்படியாக இந்த இடத்துல மேன்மைப்படுத்தப்பட்டதாக நான் பார்க்கிறோம். மூன்றாவதாக இங்கே பார்க்கக்கூடியதான ஒரு காரியம், திரளான ஜனங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தரை வாழ்த்துகிறதாக புகழ்கிறதாக நான் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். 19:38 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமோ உன்னதத்திலே மகிமையோ உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு திரள் கூட்டம் ஜனங்கள் இயேசுவை என்ன செய்கிறாங்க, கையில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு மரக்கிளைகளை பிடித்து கொண்டு அசைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை வாழ்த்துகிறார்கள், புகழ்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம்
கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக 400 ஆண்டுகளாக எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மோசேயை அனுப்பி பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அப்பொழுது நான் பார்க்கிறோம், பார்வோன் போக விடாதபடிக்கு அவன் தடை பண்ணும் பொழுது பார்வோனை பார்த்து ஆண்டவர் சொன்னதான ஒரு வைராக்கியமுள்ள ஒரு வார்த்தையை நான் வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிற ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஆராதனைக்குன்னா ஆண்டவர் காம்ப்ரமைஸே கிடையாது. பார்வோனை பார்த்து சொல்றார், என் கூட என் குமாரனை என்னுடைய ஜனங்களை என்ன செய்ய, என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு. இது ஆண்டவருடைய கட்டளைங்க. கர்த்தரை தொழுது கொள்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிறது தேவனுடைய கட்டளை. அங்கே அதுதான் சகரியா தீர்க்கதரிசி சொல்லும்போது, சியோனே ஆர்ப்பரி, எருசலேமே கம்பீரி, மகிழ்ந்து களிக்கோரு, உன் ராஜா என்ன செய்கிறார், கழுதை மரியின் மீது நீதியுள்ளவராய் ராஜாதி ராஜாவாக கடந்து வருகிறார். இங்கே எருசலேம்ல இங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவரை புகழ்கிறார்கள், அவரை வாழ்த்துகிறார்கள். அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு ஓசன்னா, அவருக்கு மகிமை, அவருக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்கிறதாக நாம் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இந்த காலை பொழுதிலும் நம்முடைய இருதயத்தில் ஆராதனைக்கு அடுத்த காரியத்தில் நாம் எப்படிப்பட்டதான சிந்தையோடு காணப்படுகிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் ஆராதனை குறித்து வைராக்கியம் காட்டுகிறதான தேவன். யாத்திராகமம் 4 அந்த வசனத்தில் நான் வாசிப்போம் என்று 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு, என்னுடைய குமாரனை என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு. அப்படி அனுப்பாவிட்டால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, உன்னுடைய குமாரனை நான் சங்கரிப்பேன் என்று அவனிடத்தில் சொல் என்று கர்த்தர் சொன்னார்ன்னு சொல்லி ஆண்டவர் போய் சொல்லுகிறார். அன்பான தேவ ஜனமே, ஆராதனைக்கு வர விடாம தடை பண்ணின எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகளை ஆண்டவர் சங்காரம் பண்ணினார். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறான் தெரியுமா, நகை நட்டுகளெல்லாம் கொடுத்து நீங்க போங்கப்பா, போய் ஆராதனை பண்ணுங்க, தயவு செய்து இந்த வாதம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அவன் அனுப்பி விடுகிறதாக நான் பார்க்கிறோம். ஆராதனையின் முக்கியத்துவத்தை, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடைய முக்கியத்துவத்தை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவருடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தருடைய ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காலை பொழுதிலோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவன், நமக்கு நீதியை நிலைநாட்டுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவர் தாமே நம்மோடு பேசின வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா, ஓ அவர் மகத்துவம் நிறைந்ததான தெய்வம். அவர் கழுதையின் மீது வெற்றி பவனியாய் எருசலேமுக்குள் பிரவேசித்த இந்த சம்பவத்தை இந்த நாளிலும் நாம் தியானித்தோம். அவர் நீதியுள்ள தேவன், நீதியை நிலைநாட்டுகிற தேவன். நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு கழுதை தெருவில் இருந்தது, இருவழி சந்தியில் இருந்தது. ஆனால் இயேசு இடத்திலே வந்தபோது அது கனப்படுத்தப்பட்டது, வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்படுத்தப்பட்டது. இயேசு அதன் மீது பிரயாணப்பட்டார்.
அன்பான தேவ ஜனமே, இந்த காலை பொழுதில் நம்முடைய குடும்பங்களில் உள்ள கஷ்டங்களை குறித்து ஒருபோது நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட்டது குறித்த வேளையில் நிச்சயமாய் நடக்கும். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ராஜாதி ராஜன். அவர் என்றென்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நம்மை வாழ வைப்பார், நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். கர்த்தருடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. We praise you Jesus, hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளில் கூட இந்த குருத்தோலை ஞாயிறு ஆண்டவரே, நீர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதற்கு முன்பதாக எருசலேமுக்குள் கழுதையின் மீது ஆண்டவரே, கழுதை குட்டியின் மீது வெற்றி பவனியாய் பிரவேசித்த ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவை கழுதைகளாய் காணப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில உயர்வையும் மேன்மையை கொடுக்கிறதான தெய்வம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து உம்மை ஆராதித்தார்களே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய ஆராதனைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறதற்கு, உம்மை தொழுது கொள்ளுகிறதற்கு, உம்மை வாழ்த்தி புகழ்கிறதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க ஆண்டவர் கிருபைதாரும். நீ பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். யாராவது சுகவீனப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான சுகவீனங்களும் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு காணப்படுகிறார்களோ சகல தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்ப ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் முற்றிலும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், நிறைய வழி நடத்தியார்களும். உடைய கரம் கூடவே இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும், பொறுப்படுத்திக்கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.